மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 14 இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள 10 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. கடைசி வர பாருங்கள், என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்றது தெளிவாக புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு: எந்த சூழலிலும் லஞ்சம் வாங்கக்கூடாது. போலீசாருக்கு காவல் ஆணையர் அமல்ராஜ் எச்சரிக்கை. சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் நேற்று முன்தினம் ஊழல் ஒழிப்பு தனிப்பிரிவை சென்னை காவல்துறையில் தொடங்கினார். பொதுமக்கள் லஞ்ச புகார்களை 7871723000 என்ற எண்ணில் வாட்ஸ்அப் அல்லது நேரடியாக தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என்றும், புகார் தருபவர்களின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் அறிவித்தார். இதற்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்தது. இந்நிலையில் காவல்துறையினருக்கும் அதிகாரிகளுக்கும் முக்கிய அறிவுறுத்தல்களை காவல் ஆணையர் அமல்ராஜ் வழங்கியுள்ளார். அவர் தெரிவித்துள்ளதாவது: எந்த ஒரு சூழலிலும் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். அதேபோல் காவல்துறையில் யார் லஞ்சம் வாங்கினாலும் அவர்களை தப்ப விடமாட்டேன். காவலர்கள் யாரும் உயர் அதிகாரிகளை குளிரபிக்க பணம் செலவு செய்ய தேவையில்லை. எனக்காகவும் யாரும் எந்தவித தேவையில்லாத செலவுகளையும் செய்ய வேண்டாம். காவல் நிலையத்துக்கு புகாருடன் வருபவர்களின் மனுவில் உள்ள உண்மை தன்மையை மட்டுமே பார்க்க வேண்டுமே தவிர அவர்களின் பின்னணியையோ பண பலத்தையோ பார்க்கக்கூடாது. நமக்கு கொடுத்த பணியை நேர்மையாக செய்வோம். தவறு செய்பவர்களுக்கு நான் ஒருபோதும் துணை நிற்க மாட்டேன். நேர்மையாக பணியாற்றி உங்களை நீங்களே நல்வழிப்படுத்திக் கொள்ளுங்கள். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து இரண்டாவது அறிவிப்பு: சென்னையில் வீட்டு இணைப்புகளுக்கு 56 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்கள் கொள்முதல் செய்ய விரைவில் டெண்டர். தமிழகத்தில் வீடுகள் உட்பட அனைத்து மின் இணைப்புகளிலும் மின் நுகர்வை துல்லியமாக கணக்கெடுக்கவும், மின் இணைப்பை தடுக்கவும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த அனைத்து மாநில அரசுகளையும் மத்திய அரசு அறிவுறுத்தியது. அடுத்து மூன்றாவது அறிவிப்பு: அரசின் வருவாயை அதிகரித்து கடன் சுமையை கட்டுப்படுத்துவதே நோக்கம். நிதி அமைச்சர் மரிய வில்சன் விளக்கம். தமிழகத்தின் வருவாயை அதிகரித்து கடன் சுமையை கட்டுப்படுத்துவதே தவேக அரசின் முக்கிய நோக்கம் என்று பேரவையில் நிதி அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். அடுத்ததாக நான்காவது அறிவிப்பு: கிராமப்புற பள்ளிகளில் தூய்மை பணிக்கு ரூபாய் 87 கோடி. தமிழகம் முழுவதும் ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள், கிராமப்புற அரசு பள்ளிகளில் நடப்பு கல்வியாண்டில் கழிப்பறை மற்றும் தூய்மை பணிகளுக்கு ரூபாய் 87 கோடி ஒப்புதல் வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அடுத்ததாக ஐந்தாவது அறிவிப்பு: 220 கோயில்களில் அறங்காவலர் பணி விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 28 வரை கால அவகாசம் நீட்டிப்பு. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 220 கோயில்களுக்கு பரம்பரை முறைசாரா அறங்காவலர்களை நியமிப்பதற்கான கால அவகாசத்தை ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை நீட்டித்து அறநிலையத்துறை உத்தரவிட்டுள்ளது. அடுத்ததாக ஆறாவது அறிவிப்பு: சிபிசிஐடி டிஜிபியாக பால நாக தேவி நியமனம். தமிழகம் முழுவதும் 10 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம். உள்துறை செயலர் கே மணிவாசன் நேற்று பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது: மாநில சைபர் கிரைம் பிரிவு டிஜிபியாக இருந்த பி பாலநாகதேவி சிபிசிஐடி டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அங்கிருந்த அபின் தினேஷ் மோடக் மாநில சைபர் கிரைம் கூடுதல் டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருந்த கூடுதல் டிஜிபி வித்யா ஜெயந்த் குல்கர்னி பொருளாதார குற்றப்பிரிவு கூடுதல் டிஜிபியாக பணியமர்த்தப்பட்டுள்ளார். சென்னை வடக்கு சரக லஞ்ச ஒழிப்பு பிரிவு எஸ்பி வி சரவணகுமார் தீவிரவாத தடுப்பு பிரிவு எஸ்பியாகவும், அங்கிருந்த எஸ்பி டி ரமேஷ் பாபு திருநெல்வேலி சிட்டி தலைமையிட துணை ஆணையராகவும் மாற்றப்பட்டுள்ளனர். இவ்வாறு உத்தரவில் உள்துறை செயலர் கே மணிவாசன் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக ஏழாவது அறிவிப்பு:
நீலகிரி, தேனி மாவட்டங்களில் 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, தேனி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். அடுத்ததாக 8வது அறிவிப்பு. முல்லை பெரியாறு அணை பலமாக உள்ளது. ஆய்வுக்கு பின் அதிகாரிகள் தகவல். முல்லை பெரியாறு அணையை இன்று ஆய்வு செய்த துணை கண்காணிப்பு குழுவினர் கசிவு நீர் மிக துல்லியமாக உள்ளதால் அணை பலமாக உள்ளது என்று தெரிவித்தனர். தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள முல்லை பெரியாறு அணையை கண்காணிப்பதற்காக தலைவர் அனில் ஜெயின் தலைமையில் மேற்பார்வை குழு செயல்பட்டு வருகிறது. இதற்கு உதவியாக தென்மண்டல இயக்குனர் கிரிதரன் தலைமையில் துணை கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக 9வது அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் ஜூலை 29 முதல் ஆகஸ்ட் 11 வரை 1577 ரவுடிகள் கைது. குற்ற செயல்களை தடுக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் போலீசார் மேற்கொண்ட சிறப்பு அதிரடி நடவடிக்கையில் சட்டம் ஒழுங்குக்கு அச்சுறுத்தலாக இருந்ததாக 1577 ரவுடிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அடுத்து கடைசியாக 10வது அறிவிப்பு. எம்எல்ஏக்கள் தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு ரூபாய் 828 கோடி விடுவித்து அரசாணை. எம்எல்ஏக்கள் தொகுதி மேம்பாட்டு நிதிக்காக 2026-27 நிதி ஆண்டுக்காக ரூபாய் 828 கோடி நிதி ஒப்புதல் அளித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளில் ஒவ்வொரு தொகுதிக்கும் சட்டப்பேரவை தொகுதி மேம்பாட்டு நிதியாக ரூபாய் 3 கோடி வீதம் மொத்தம் ரூபாய் 702 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் சட்டப்பேரவை உறுப்பினர்களால் செயல்படுத்தப்படும் திட்டப்பணிகளுக்கான 18% ஜிஎஸ்டி செலவையும் மாநில அரசே ஏற்றுக்கொண்டு அதற்கான நிதியையும் கூடுதலாக ஒதுக்கீடு செய்ய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையர் அரசிடம் பரிந்துரைத்தார். அவரது கருத்துருவை பரிசீலனை செய்து ஊரக வளர்ச்சித்துறை செயலர் பிரசாந்த் மு வடனரே வெளியிட்ட அரசாணையில் கூறியிருப்பதாவது: சட்டப்பேரவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டுக்கான மொத்த ஒதுக்கீடு ரூபாய் 3.54 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்காக மாநிலத்தின் அனைத்து தொகுதிகளுக்கும் சேர்த்து 2026-27 ஆண்டுக்கு மொத்தம் ரூபாய் 828.36 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதனை விடுவிக்க அதற்கான நிர்வாக அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்படும் நிதியை தற்போதைய சட்டப்பேரவை உறுப்பினர்களால் மேற்கொள்ளப்படும் புதிய பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். முந்தைய காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளுக்கு நிதியை செலவிடக்கூடாது. ஒப்புதல் அளிக்கப்பட்ட தொகையை பெற்று சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சென்னை மாநகராட்சி ஆணையருக்கும் விடுவிக்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையருக்கு அதிகாரம் அளித்து ஆணையிடப்படுகிறது. இவ்வாறு கூறப்பட்டுள்ளது.